அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சென்னை துறைமுகத்தில் 36 வருடங்கள் சிறப்பாக பணியாற்றி 31/3/26 அன்று பணி நிறைவு செய்யவிருக்கும் நமது விழாவின் கதாநாயகன் ஏடிஎம் ஜெய்சங்கர் சார் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்கள் டிஎம் சார் அவர்களே, சீனியர் டிடிஎம் செந்தில்குமரன் சார் அவர்களே, பிரமோத் தாஸ் அவர்களே, சீனியர் ஏஓ சார் அவர்களே, தொழிற்சங்க தலைவர் அவர்களே, அனைவருக்கும் அவரோடு பணியாற்றி ஓய்வு பெற்று நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என்னோட வேலை செய்யும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் இனிய மாலை வணக்கம். எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, சாரோட அப்பா நான் 1991 ஏப்ரல் மாதம் ஜாயின் பண்ணும்போது சென்ட்ரல் பர்த் ஆஃபீஸில் போர்ட்ரேஜில் ஏஎஸ்ஆர் இருந்தார் சார். நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் பிள்ளைக்கிட்ட இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக ஏஎம் அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்த உடனே சிடிஓவில் அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சாரை பற்றி சொல்லணுன்னா, ஏடிஎம் ஜெய்சங்கர் சார் எனக்கு இப்போ கோவிட் டைமில் நான் கம்ப்யூட்டர் செல்லில் இருக்கும்போது தான் சாரை ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே அவர் அவுட்டோர் ஸ்டாஃபாக தான் இருந்திருக்கிறாரு. இங்கே நான் பார்த்ததே இல்லை. அப்போ தான் எனக்கு சுரேஷ் கூட சொல்லி கொடுத்தாரு, இவர் நம்ம சங்கப்பன் சாரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு எல்என்பி செக்ஷனில் ஓஎஸ்ஆர் இருக்கும்போது கூட அலாட்மெண்ட் விஷயமாக ஃபோன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜராக நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிது. அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் ஒரு ஃபைல் கூட பெண்டிங் வைக்க மாட்டார். குயிக்காக ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவர். அவர் இப்போ லீகல் சீட்டில் கோர்ட்டு கேஸ் எல்லாம் வரும்போது அவரே அட்வொகேட்டை பேசுகிறது, அவரே ஹியரிங்லாம் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி போவார். அதே மாதிரி அன்கிளியர்டு கார்கோ எல்லாம் ஒரு 10 வருஷமாக பெண்டிங் இருந்த எல்லாத்தையுமே ஒரு 8 கேசஸ் முடிச்சிட்டாரு, ஆக்ஷன் விட்டு முடிச்சிட்டாரு. அது நமக்கு எல்லாருக்குமே பெருமை. எங்கள் டிஎம் சாரும் அவரை கூப்பிட்டு அவார்டெல்லாம் தரணும்னு சொன்னார், கடைசியில் கொடுக்கல. அப்புறம் ஸ்வச் பாரத் இனிஷியேட் பண்ணி இந்த ஃப்ளோரில் உள்ள எல்லா பழைய ஓல்டு திங்ஸு, அலமாரா, எங்கள் ஐஏஏ பழைய காலத்தில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே ஆர்எஸ்ஓ பண்ணது, கீழே ரெக்கார்டு அனுப்புனது எல்லாமே சார் தான் இனிஷியேட் பண்ணி லாரி புக் பண்ணி ஏஜெண்ட்டை சொல்லி, அது ஒரு பெரிய லேபர் ஒர்க்கு மாதிரி அவர் இறங்கி வேலை செய்வார். அவர் ஆஃபீஸராக நிற்க மாட்டார். அவர் இறங்கி வேலை செய்து எங்கள் ஸ்டாஃபையும் கூட உட்கார வச்சு எல்லாருக்கும் பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து, சாப்பாட்டி எல்லாம் வாங்கி கொடுத்து, அந்த இதெல்லாம் பண்ணுறதுல ஒரு பெரிய இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஃப்ளோர் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. இப்போ எல்லா பீரோவெல்லாம் போய் எல்லாம் கிளியராக இருக்குது. அதுக்கு காரணமே சார் தான். அதுக்கப்புறம் பெல் அடிக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் எல்லா ஸ்டாஃபையும் மெயினாக நீங்கள் ஆப்ரேஷனில் போய் பார்த்தா தான் மேடம் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும் ஃப்ரீயாக. இங்கே உட்காந்து நோட் அடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு புரியான்னு சொல்லிட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி எங்கள் எல்லா ஸ்டாஃபையும் ஆயில் டாக்கு, மெயினாக ஆயில் ஸ்டாஃப் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே ஆயில் டாக்கு போய் பிடியில் போய் எல்லா மெரைன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்கள் சிடிஓ ஸ்டாஃப் மொத்தம் கூப்பிட்டு போயிட்டு எப்படி ஆயில் ஹேண்டில் பண்ணுறாங்க, BD1 BD2 அங்கே ஃபுல்லாகவே ஏரியா 1 எல்லாமே கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் கார் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, தென் இங்கே கோஸ்டல் பர்த்தில் கூட்டு போய் கண்டெய்னர் ஹேண்டில் பண்ணுறது, அங்கே போய் ஷிப்பெல்லாம் காட்டுறது, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்லி எங்களுக்கு எஜுகேட் பண்ணதும் சார் தான். எல்லாத்த விட சார் இப்போ யாரோடையாவது ஃபேமிலி வந்தாங்கன்னா சார் ஃபஸ்ட்டு எல்லா ஏரியாலேயும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி, நீங்கள் மேடம் வராங்க, அவங்க வராங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அப்பா வராங்க, ஃபேமிலி வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாஸ் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரீ பாஸ் அரேஞ்ச் பண்ணி சிஎஸ்எஃப்ட அனுப்பி எல்லா ஏரியாவுக்கும் சொல்லி வர்றவங்கள ஹாப்பியாக ஹார்பரை ஃபுல்லாக சுற்றி காட்டுறது, சொல்லி கொடுக்குறது. இவர் இங்கேருந்து எல்லா ஏரியாவுக்கும் ஃபோன் பண்ணி வெசலில் ஏற்றி வெசல்லையும் டீ கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு இது பண்ணுறது. இப்போ கூட அவர் ரிட்டையர்ட் ஆகிறாருன்னு தெரிஞ்ச உடனே நம்ம எல்என்பி செக்ஷன் சரி மேடம் நிறைய பேர் சார் நான் என் ஃபேமிலியை கூப்பிட்டு வரேன், என் ஃபேமிலி நிறைய பேர் போய் பார்த்தாங்க. இந்த 1 மந்த்லேயே எல்லாரும் சாரோட இதில் உள்ள ஹார்பரை சுற்றி பார்த்தாங்க. இன்னும் 1 வீக்கு இருக்கு டியூ, இன்னும் வேணும்னவங்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம் சாரை. ஃப்ரீயாக போய் எல்லோரும் ஃபேமிலியும் இப்போயே கூப்பிட்டு காட்டுங்க.
அதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்டு லாஸ்ட் வீக் வந்து விஷ் பண்ண வந்திருந்தார். எஸ்எம் ஷிப்பிங் அண்ட் உள்ள எஸ்எஸ்ஸாக இருந்தார். அவர் சொன்னார், சார் வந்து வளைஞ்சு கொடுக்காத கேரக்டர் மேடம், ரொம்ப இப்படி இருப்பார், நாங்கள்லாம் அப்படி இல்லை மேடம், இடத்துக்கு ஏற்றவாறு கொஞ்சம் விருப்பம். ஆனால் அவர் வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போய் ஹெல்ப் பண்ணுறதுன்னா சார் தான் அப்படின்னு அவர் சொன்னார். அவரை பற்றி மற்றபடி உள்ள என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, அதெல்லாம் அவர் சொல்லி பெருமைப்படுத்தினார். ஆனால் அவரை ஏரியா மேனேஜர் அவரோட பவரை நான் எப்போ பார்த்தேன்னா, எங்கள் ஸ்டாஃப் வந்து சிவகார்த்திகேயன் லாஸ்ட் இயர் வந்திருந்தார், ஒரு 8 months பேக்கு. அப்போ எங்கள் செக்ஷன் ரகு, சிவா இவங்கெல்லாம் வந்து சிவகார்த்தினை பார்க்க ஒரு செட்டு அங்கே போய் உட்காந்துருந்தாங்க ஏரியா ஃபோர் கோஸ்டல் பர்த்துக்கு. சார் வந்து ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு அவர் தான் ஏரியா மேனேஜர், அப்பா எங்கள் ஸ்டாஃப் வருவாங்க சிவகார்த்தினோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் பசங்க பாவம் உட்காந்துருந்தாங்க, அவங்க கண்டுக்கவே இல்லை. இவர் நைட்டு வந்து என்ன பண்ணா பார்க்கவே முடியும், விடலை சார். வந்தான் கேரனில் போனால் ஷூட்டிங் போயிட்டாங்க, எங்களை பார்க்கவே விடலண்ணா, அவ்வளோதான். இவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. நெக்ஸ்ட் டே நானும் பிஏ மேடம் கேட்டுக்கு வீட்டுக்கு போகும்போது எங்கள் பின்னாடி தான் சிவகார்த்திகேயன் வந்துட்டு இருந்தது. அப்போது உடனே அவர் சொன்னார் மேடம் வேணும்னா வந்து பார்த்துட்டு போங்க மேடம்னு. சார் பசங்களே இவங்க வாங்க மேடம். நாங்கள் போனால் இவர் பின்னாடி சிவகார்த்திகேயனை விட்டுட்டாங்க, அந்த ப்ரொடியூசர் இவர் பின்னாடி சேரும் தூக்கிட்டு போகிறாங்க. சார் 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 வாங்க வாங்க உட்காருங்கன்னு. அப்போ அவரோட ஏரியா மேனேஜருங்கிற பவர் அப்போ தான் நானே பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வந்த உடனே எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் ஹாப்பி, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்புறம் வந்து எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து பூஜா அப்படின்னா சாரோட வீட்டு இவர் கூட சொன்னார், அவர் வந்து தோப்பெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தேனியிலேருந்து தோட்டத்துலேருந்து கொண்டு வர பழம் தான் எங்கள் சிடிஓ பூஜையில் இருக்கும். அதை நாங்கள் மிஸ் பண்ணுவோம் சார். எல்லா வாரமும் மேக்ஸிமம் வாரத்தில் 2 தடவை சாட்டர்டே சண்டே லீவு போட்டு அந்த ஒரு நாள் லீவ் வந்துன்னா போயிட்டு வரும்போதெல்லாம் பழம், லெமன், அந்த என்ன பழம், சப்போட்டா பழம், அந்த இன்னொரு ஜாம்பக்காய் பழம், இதெல்லாம் கொண்டு வந்து செக்ஷன் ஃபுல்லாக கொடுப்பார். செக்ஷனில் ஏரியா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே விட்டாக கொண்டு பாக்கெட்டாக கொடுப்பாரு. அந்த பொறுமையெல்லாம் யாருக்குமே இருக்காது. அவருக்கு கழுத்து வலிக்கும். நானே சொல்லுவேன், ஏன் சார் இதெல்லாம் தூக்கிட்டு வரீங்கன்னு கேட்பேன். ஆனாலும் விடாமல் மூட்டையாக தூக்கிட்டு வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவார். அப்புறம் சார் வந்து யூஎஸ் போயிருந்தார் அவங்க ஒய்ஃபோட. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டேட்டஸில் போடுவார். நாங்களும் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியும் பார்த்தது மாதிரி ஆகிடுச்சு. நான் கூட சொல்லுவேன், சார் மேடத்தோட ட்ரெஸ் நல்லாயிருக்கு, ஜீன் நல்லாயிருக்கு, டாப் நல்லாயிருக்கு, அந்த மாதிரி ரசிப்போம். இன் ஃப்யூச்சர் நீங்கள் அடிக்கடி ஊருக்கெல்லாம் போகணும் சார். அவங்க சன் வந்திருக்காங்க யூஎஸ்லேருந்து, இதுக்காக அப்பாக்காக தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 1 month லீவில் வந்திருக்காரு, உட்காந்துக்கிறாரு. அவர் யூஎஸ் போகும்போது இனிமேலும் நீங்கள் போனீங்கன்னா ஸ்டேட்டஸ் போடுங்க சார், நாங்கள் பார்த்து ரசிப்போம். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே அவரோட பேரன் தான். எப்போ பார்த்தாலும் என் பேரன் மேடம் ரிட்டையர்ட் ஆனால் கூட நான் வந்து என் பேரனோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் மேடம். அவன் ஸ்கூல் போகணும் பயங்கர வாழை மேடம், அவங்களுக்கு மேடத்துக்கு மட்டும் சமாளிக்க முடியல, ஏன்னா அவங்க 2 பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நினைக்கிறேன். அதனால் ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்கிறது. ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் சார் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக அவரோட குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டி எல்லார் சார்பாகவும் வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.